பிரியா, பக்கத்துல ஜல்லிக்கட்டு நடக்குது, பார்க்க போலாமா? ஐயோ நான் வரலப்பா. யார் யார் எந்த பக்கம் ஓடுவாங்கன்னே தெரியாது. சரி, அப்போ விடு, நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன். போயிட்டாங்க போயிட்டாங்க. ஷார்ப்பா 4 மணிக்கு போலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி எதனா ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடு, சாப்பிட்டுட்டு போறேன். பிரெட் இருக்கு, அதாச்சும் சூப்பரா ஸ்நாக்ஸ் செஞ்சு தரேன். வீட்ல பிரெட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் வச்சு செஞ்சிடலாம். இதுக்கு பேன்ல 1 ஸ்பூன் கிட்ட பட்டர், 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட பொடிசனா இருக்கிய பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். லைட்டா வதங்கினதும் 2 வெங்காயத்தை நல்லா இது போல ஸ்லைஸா கட் பண்ணி வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லாவே கேரமலைஸ் ஆகணும். லைட்டா இது போல பிரவுன் கலர்ல வரணும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இதோட 1 ஸ்பூன் கிட்ட மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு இதையும் சேர்த்து நல்லா இது போல வறுத்துக்கலாம். இதோட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சில்லி ஃபிளேக்ஸ், 1/2 ஸ்பூன் கிட்ட மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பால் சேர்த்ததும் இந்த கோதுமை மாவோட சேர்த்து நல்லா இது போல கொஞ்சம் கொஞ்சமா திக்காகி வரும். இப்போ இதோட திருவே சீஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். திருவே சீஸ் ஆட் பண்றது உங்களோட ஆப்ஷனல் தான். கடைசியா பொடிசா இருக்க கொத்தமல்லியும் போட்டு கலந்துட்டோம்னா சூப்பர் கிரீமியான கேரமலைஸ்ட் ஆனியன் ரெடி ஆயிடும். இது நம்ம பிரெட் டோஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதோட மேலே போட்டு சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ உங்க வீட்லயும் பிரெட் ஆனியன்லாம் நிறைய இருந்துச்சுன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு டேஸ்ட்னு கமெண்ட் பண்ணுங்க.